பிரேமா, யுஎஸ்எஸோட செட்டில்மெண்ட் ஏதோ முடிஞ்சிருச்சு. அத நம்ம சொல்ல மறந்துட்டோம். நம்ம மக்கள்லாம் இத பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களே. போன வீடியோல ஒரு விஷயம் வேற தப்பா சொல்லிட்டேன்னு சொன்னீங்க. அதையும் இந்த வீடியோல சொல்லிடுங்க. ஆமா. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா இருக்க போகுது. ஏன்னா அந்த செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அது இல்லாம நான் ஒரு தவறான ஒரு தகவல் வேற நான் சொல்லிட்டேன். ஸோ அதை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு தான் உடனே ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா நம்ம மக்கள் இந்த விஷயத்தை இப்போ தவற விட்டாங்கன்னா ப்ராசஸிங் டைம் ரொம்ப டிலே ஆகிடும். மிக முக்கியமாக H4 ஸ்பௌஸ் L2 ஸ்பௌஸ்க்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டில்மெண்ட். அது இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ என்ன முடிவுக்கு வந்திருக்கு, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஷார்ட்டான வீடியோவா இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா 22% அதுல ரிட்டர்ன் இருக்கு. நம்ம இதை மேனேஜ் பண்ண வேணாம், அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுக்குறோம். சிம்பிள் பட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை ட்ரை பண்ணா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. பிரேமா, வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த கெட்டப்ல உட்கார்ந்திருக்கோம்? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ஒரு மைல்ஸ்டோன் டே. ஆமா, இன்னைக்கு எங்களோட 10th anniversary. எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் சொன்ன கவிதை தான், இன்றோடு முடிகிறது பத்தாது, நம் காதலை சொல்ல இன்னும் 10 பத்தாது அப்படின்னு தான் நான் ஆர்த்தில சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப அப்படியே பறந்து போன மாதிரி இருந்தது. எனக்கு இப்போதான் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு. ஆமாம், ஐன்ஸ்டீன் விதி இருக்கு இல்லையா? ஸோ ஒரு பிரபஞ்சம் இன்னொரு பிரபஞ்சத்துலேயும் டைம் கரெக்டாக இருக்காது. அந்த விதிப்படி நம்ம ஏதோ ஒரு தனி யூனிவர்ஸ் மாதிரி டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில் அப்படி தான் இருந்திருக்கும். திரும்பி அந்த கல்யாண ஆல்பம், அந்த கல்யாண கேசட்லாம் பார்க்கும்போது எப்பா இப்போ தான் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மணவரையில் இருந்த அந்த வாசம் கூட இன்னும் மாறாத மாதிரி ஒரு ஃபீலிங். 10 வருஷம் பறந்துட்டு தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அது ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயம் நடந்தது 10 வருஷத்துல, நிறைய புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய நல்ல உள்ளங்கள் கிடைச்சாங்க. உண்மையாகவே கடந்த ஒரு 5 வருடங்களாக ஒரு 3-4 வருடமா பண்றோமா யூடியூப். 5 years மேல ஆயிடுச்சு. நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்கு இன்னைக்கு ஒருத்தவங்க நாங்கள் எங்கேயுமே சொல்லலை, ஆனால் யூடியூப்ல அவங்க எனக்கு மெசேஜ் பண்ண எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய உள்ளங்கள். இன்ஸ்டாகிராம்ல கூட 2-3 பேர் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக அந்த டைம்ல விஷ் பண்ணுவாங்க. பிரேமா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னது, உலகம் அதை விட சின்னது இந்த யூனிவர்ஸ்லாம் எடுத்துட்டா. ஸோ சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம பெருசாக கொண்டாடணும். இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் கொடுத்த கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ப்ளஸ் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ முக்கியமாக இன்னைக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா விவேக் ஃப்ளாஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் இங்கே நியர்பையில் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பூ சொல்லி வச்சுருந்தோம். பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னோம். பட் ஆனால் எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு தான் தேர்ஸ்டே, இன்னைக்கு தான் வரும்னு. ஸோ இன்னைக்கு காலையிலே நேற்று இவங்க கேட்டிருக்காங்க போல. ஸோ இன்னைக்கு காலையிலே இவங்க சொல்லும் போதே ஐ திங்க் 9 மேலே மெசேஜ் பண்ணும் போதே, ஸோ காலையில் பார்த்தா வாசல் சர்ப்ரைஸாக ஓவர் நைட்டில் ஷிப் பண்ணாங்க. ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. பட் இவ்வளோ ஃபாஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ கிளைமேட் வஸ்டாக இருந்தது. காலையில் ஸ்கூல்லாம் கூட 2 hours டிலே ஆச்சு. ஆன் டைமுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் டு விவேக் ஃப்ளாஸ் அண்ணாக்கு. ஸோ பிரேமா, அது என்ன செட்டில்மெண்ட்னு சொல்லுங்க. மார்ச் 2019 முன்னாடி என்ன ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அதாவது வாய்மொழி இல்லாத ஒரு விஷயம் இருந்ததுன்னா, எப்பெல்லாம் H1B அஜுடிகேட் பண்ணுறாங்களோ இல்லை L1 அஜுடிகேட் பண்ணுறாங்களோ, அந்த ஸ்பௌஸ் விசா அதாவது H4 ஆர் L2 இல்லை H4EADலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அஜுடிகேட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு பெரிய முட்டுக்கட்டை ட்ரம்ப் அவர்களோட முதல் பீரியடில் போடப்பட்டது. பயோமெட்ரிக்ஸ்னு ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா அப்படி அஜுடிகேட் பண்ண முடியல. ஸோ H4EAD ஆர் L2EAD, அப்போ EAD தான் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தனித்தனியாக தான் ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது பெரும் டிலே உருவாக்குனது 2019. எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு வேலை இழப்பு, இந்த வேலையில் தொடர முடியாத ஒரு விஷயம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. 2021 ஆட்சி மாறுது. ஸோ லா சூட் ஃபைல் பண்ணுறாங்க, நிறையா அட்டார்னிஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த லா சூட்லேருந்து என்ன ஒரு விஷயம் வருதுன்னா, ஜனவரி 19 ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க யூஎஸ்எஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ப்ரீ-மார்ச் 2019 போயிடுவோம். நீங்கள் I-129 அதாவது H1B நீங்கள் I-797 அப்ரூவுக்கு அனுப்புறீங்க, அதாவது எக்ஸ்டென்ஷன் போடுறீங்கன்னு வச்சிங்களேன். அதோட சேர்த்து I-539 அதாவது H4 எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ப்ளஸ் யாராவது EAD வச்சிருக்கவங்க I-765 போட்டாங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரு பண்டிலாக மாற்றுறோம், அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நாங்கள் அப்ரூவ் ஆர் டினை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, மிகப்பெரிய ஒரு ஹெல்ப். ப்ரீமியம்ல போட்டாங்கன்னா 1 மாசத்துல, 3 வாரத்துல, 2 மாசத்துல, இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமா அப்ரூவ் ஆகிட்டு இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எல்லாருக்குமே. அதாவது H1B ஹோல்டர்ஸ் அண்ட் ஸ்பௌஸ்க்குமே சரி, L1 அண்ட் L2 ஸ்பௌஸ்க்குமே சரி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, அந்த செட்டில்மெண்ட் போடும்போதே தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, 2 வருடம் அப்படின்னு. ஜனவரி 18 முடிஞ்சிடுச்சு. அந்த செட்டில்மெண்ட் இப்போ ஓவர் ஆகுது. பிரேமா, உங்க வாட்ஸ்அப்ல கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களா ரொம்ப ஃபாஸ்டா பண்ணியிருந்தாங்கன்னு. கரெக்ட். ஸோ நான் அது நிதர்சன உண்மை, உங்க ஸ்கிரீன்லேயே பாக்குறீங்க. இது யூஎஸ்சிஎஸ் அவங்களோட ப்ராசஸிங் டைம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்குறாங்க. இப்போ I-539 அதாவது நீங்க எக்ஸ்டென்ஷன் போடுவீங்க இல்லையா, H4 எக்ஸ்டென்ஷன் ஆர் L2 எக்ஸ்டென்ஷன் போடும்போது நான் அந்த கரஸ்பாண்டிங் கேட்டகரி செலக்ட் பண்றேன். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே ஃபார் H4 டிபெண்ட்ஸ் வித் I-765.
இப்போ நம்ம வந்து டெக்ஸாஸே எடுத்துப்போமே, ஏன்னா டெக்ஸாஸ்ல தான் எப்பயும் ஸ்லோ ஆகுதுங்கிற மாதிரி சொல்றாங்களே, 2 மாசம் இன்னைக்கு நிலமையில. சில வேற கலிஃபோர்னியா சர்வீஸ் சென்டர் எடுத்துங்க, எங்க எடுத்துட்டாலுமே வந்து கண்டிப்பா வந்து பாரு 3.5 மாசம். இவ்வளோ ஃபாஸ்டா ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஒரே காரணம் அந்த செட்டில்மெண்ட் தான். நிறைய மக்கள் நம்ம மக்கள் ப்ரீமியம்ல போட்டாங்க. ஈவன் நம்ம அட்டானி வீடியோ நிறைய பார்த்தோம், அவங்க எல்லாத்தையும் சொன்னது ப்ரீமியம்ல போடுங்க பண்டிலா போடுங்க அப்படின்னு. ஸோ அதான் இவ்வளோ ஃபாஸ்டா ப்ராசஸ் ஆச்சு. இப்போ i765 மட்டும் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுவுமே வந்து கண்டிப்பா வந்து ஃபாஸ்டா தான் ப்ராசஸ் பண்ணுங்க. நெப்ராஸ்கா சூஸ் பண்ணுங்க 3.5 months. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது வரைக்கும் வந்து மேக்ஸிமம் ஒரு 4 month மேக்ஸிமம். அதனால தான் நான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே போட்டீங்கன்னா சிம்பிள், கண்டிப்பா நீங்க அது எக்ஸ்பிரி ஆகிறதுக்குள்ள உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடும். i765 அதாவது அந்த கார்டே வந்துடுது. சில கேஸ் பை கேஸ் டிலே ஆயிருக்கலாம். நீங்க கூட சொல்லலாம், இன்னைக்கு நான் போட்டேன்ப்பா 6 மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு சொல்லியிருக்கலாம். அதான் கேஸ் பை கேஸ் அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமாங்க டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரும்பான்மையான சமயங்கள்ல ரொம்ப ஃபாஸ்டா ப்ராசஸ் ஆனது. அதுக்கு அந்த மிக முக்கியமான காரணம் அந்த செட்டில்மெண்ட். பிரேமா, இப்போ இந்த செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இனிமே ஸ்லோ ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா வந்து முன்னாடி எப்படி இருந்ததோ, பெரிய ஒரு பேர்டன் இருந்ததோ, அது ஆக போகுதுங்கிறது நிதர்சன உண்மை. அதுதான் இந்த ரொம்ப முக்கியமான இந்த வீடியோ நான் போட்டது. ஏன்னா கடந்த முறை வந்து நான் தவறுதலாக அது செட்டில்மெண்ட் முடிஞ்சாலுமே நான் எல்லாருமே வந்து ப்ரீமியம் போடுங்க, ஸோ ஃபாஸ்ட்டாக நடக்குங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு விஷயம் சொல்லிட்டு மன்னிக்கவும். ஸோ அதுதான் நீ கல்யாணாலே இதை எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்தது. ஸோ அதனால இப்போ வந்து ஸ்லோவாக தான் போகுது, கண்கூடாகவே தெரியுது. ஸோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் டிலே பண்ணாதீங்க, கரெக்டான நேரத்தில் நீங்க எக்ஸ்டென்ஷன் போட்டுருங்க. ஸ்டில் வந்து நீங்க பண்டிலா அனுப்பலாம். இன்னைக்குமே வந்து H1B H4 i765 வந்து பண்டிலா அனுப்பலாம், இல்லை L1 L2 பண்டிலா அனுப்பலாம். ஆனால் அவங்க அட்ஜுடிகேட் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அந்த செட்டில்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ யூஎஸ்இஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் ப்ரீமியத்தில் H1B பண்ணுவாங்க, H4EAD தனியாக தான் பண்ணுவாங்க. கேஸ் பை கேஸ் ஃபாஸ்ட்டாக நடந்தால் வந்து நம்ம லக்கு தான். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு மட்டும் நம்பிடாதீங்க, முன்னாடி மாதிரி இப்போ கிடையாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிலே ஆக போகுது. ஸோ கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணுறதும் i765 பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் L1 L2க்குமே இது அடங்கும். காரணம், L2க்கு வந்து நீங்கள் EADயே தேவையில்லைப்பா, நீங்கள் L2ஓட i94 வச்சு நீங்கள் பண்ணலான்னாலுமே உங்கள் எக்ஸ்டென்ஷன் அப்ரூவ் ஆகணும் இல்லையா i94க்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதை வந்து கருத்தில் கொள்ளுங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஒருவேளை வந்து சரி இப்போ வந்து H4ஓட i94 டிலே ஆகுது, ஆனால் நான் எக்ஸ்பிரி ஆகிறதுக்குள்ள என்னோட பிரைமரி பெட்டிஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு, என்னோட ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃப் யார் பிரைமரியில் இருக்காங்களோ அவங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு, எனக்கு டிலே ஆகுது. அந்த அப்ரூவல் வச்சுட்டு எனக்கு விசா வந்து வேலிடாக இருக்கு. இந்த ஆட்டோமேட்டிக் விசா ரீவேலிடேஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது கனடா ஆர் மெக்சிகோ இப்போ போகாதீங்க, கனடாக்கு வெளில போயிட்டு உள்ள வரும்போது i94 வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரைமரி வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்காங்க. கேஸ் பை கேஸ் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆஃபீஸர். சம்டைம்ஸ் ஆஃபீஸர்ஸ் முடியாது சொல்லலாம், சம்டைம்ஸ் வந்து அதை வச்சே வந்து பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஜாக் பாட் தான் இல்லையா, ஏன்னா வந்து ப்ரீமியம் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு, அதை வச்சு i94 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து டிலே பண்ணாமல் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டாக்டிக்ஸுமே இருக்கு. இது நீங்க எக்ஸிக்யூட் பண்றது முன்னாடி உங்க அட்டார்னிஸ்ட்டை கண்டிப்பா வந்து கேட்டுங்க. இது வந்து பல காலமா அந்த ஆட்டோமேட்டிக் விசா ரீவேலிடேஷன் இருக்கு, அது இன்னும் நீக்கல. ஸோ அதனால இந்த ஒரு பேர்டன் இருந்தாலும் இந்த ஒரு விஷயமும் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஆட்டோமேட்டிக் விசா ரீவேலிடேஷன் கூட என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்க சரியான முறையில் நீங்க ஃபைல் பண்ணிடணும், அது ரொம்ப முக்கியம். ரைட், இன்னைக்கு வந்து இந்த 180 days எக்ஸ்டெண்ட் பண்றாங்களே, EAD கார்டு இல்லாமல் நீ 180 days எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நீங்க சரியான நேரத்தில் எக்ஸ்டென்ஷனோ இல்லை இந்த அப்ளிகேஷனும் போட்டுருக்கணும். ஸோ சரியான நேரத்தில் போட்டுருங்க, டிலே பண்ணாதீங்க. இந்த செட்டில்மெண்ட் இப்போ முடிய போகுது, அதனால ப்ராசஸிங் டைம் அதிகமாக போகுது. ஸோ நீங்க வந்து டிலே பண்ணாமல் விரைவுபடுத்த வேண்டியது உங்களோட கடமை. பிரேமா, திரும்ப வந்து இந்த செட்டில்மெண்ட் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கா? சான்சஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அட்டார்னியோட ஒரு செஷன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ப்ளஸ் அட்டார்னிஸ் இல்லாமல் ஒர்க் பண்றாங்க. ஏன்னா இது ஏற்கனவே 2021 ஒரு லா சூட் போனாங்கன்னு அதுக்கு தான் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். ஸோ திரும்ப ஒரு லா சூட் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக நம்ம அட்டார்னிஸோட ஒரு செஷன் வைக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து அடுத்தடுத்த நிலைமைக்கு வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா அட்டார்னிஸும் சேர்ந்து ஒரு லா சூட் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். பட் அது நடக்கிறது உடனே நடக்காது இல்லையா, அதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால இன்னைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை உடனே செய்யணும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.